நம்ம இப்போ நன்றி சொல்வதற்கான ஒரு வேலையில் வந்திருக்கிறோம். யாருக்கு நன்றி சொல்ல போகிறோம்? இயேசுவுக்கு. சொல்லுங்க, இயேசுவுக்கு, இரட்சகருக்கு, மீட்பருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, உன்னதமான தேவனுக்கு. ஹல்லேலூயா. நன்றி சொல்றது கரெக்ட் தானே? நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் யாரு? பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமான தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதற்காகவே நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஓகே. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து கடைசி மாதத்தில் நம்ம நிற்க செய்திருக்கிறார் இல்லையா? தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரையிலும் கர்த்தர் நம்மளை அற்புதமாக வழி நடத்தினார். எவ்வளவோ நன்மைகள் செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவோ நன்மைகள் செய்தார். அதை மறக்கக்கூடாது. உபகாரங்கள் இல்லையா? எத்தனை உபகாரங்கள். நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் சந்தித்தார் இல்லையா? நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்தித்தார். நம்ம கொண்டாடின பிறந்த நாள், நம்ம கொண்டாடின திருமண நாள் இல்லையா? எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக, அவர் செய்த உபகாரங்களுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகள் நமக்கு செஞ்சார் இல்லையா? அதெல்லாம் எண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணணுமா? நன்றி சொல்லுவர்களாக, நன்றியை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை, நன்மைகளை ஒன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் நினைவில் வச்சு அவருக்கு நன்றி சொல்லுவர்களாக நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. சில வேளையில் தேவன் நம்மை கண்டும் காணாத மாதிரி தான் இருப்பார். கைவிட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரதான் செய்யும் இல்லையா? ஏன்னா நம்ம எங்கே வாழ்கிறோம்? உலகத்தில் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. உலகமானது பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பல வேலைகளில் என்ன பண்ணுறோம்? தவறுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? தவறுகளாக இருக்கிறோம். நம்மளுடைய உத்தமம் பரிசோதிக்கப்படுகிறது, நம்முடைய நீதி பரிசோதிக்கப்படுகிறது, நம்முடைய நியாயங்கள் பரிசோதிக்கப்படுகிறது. நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தான் இருக்குது. ஆனாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினாலே, என்னை முன்குறித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாவித சோதனைகளிலும் தேவன் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எத்தனையோ காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உபகாரங்கள், அவர் செய்த நன்மைகள் ஏராளமானது இல்லையா? நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளுடைய உயர்வுகள், பிள்ளைகளுடைய வேலைகள் இல்லையா? நிறைய பண கஷ்டம் கூட நம்ம வந்திருக்குது இல்லையா? அந்த சமயத்திலும் கூட தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு அதற்கான ஆலோசனை கொடுத்து, கடன் வாங்க சொல்லலை, அதற்கான வழிகளை நமக்கு உண்டாக்கி தரார். பார்த்தீங்களா? அந்த உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து ஆராய்ந்து புரிந்து நாம் செயல்படுவோமானால் அவர் செய்த நன்மைகள் என்னென்ன என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதை சொல்லி சொல்லி தேவனை என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. 4 விதமான காரியங்களை சுருக்கமாக சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 116:12 வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்னத்தை செய்வேன். ஹல்லேலூயா. அவர் செய்கிறதுக்கு நம்ம எதனா கொடுக்க முடியுமா? நிகர ஆண்டவரே நீர் எனக்கு செஞ்சிட்டீங்க, இதை இந்த நன்மையை எனக்கு செஞ்சதுனால இந்தாங்க இதை வச்சிங்கன்னு நம்ம கொடுக்க முடியுமா? ஒன்றுமே கொடுக்க முடியாது இல்லையா? அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணமானவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் பரிபூரணமாக இருக்கிறபடினாலே அவருக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று தவிர நம்முடைய ஆத்துமாவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே
இதோ ஜீவ காணிக்கையாய் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. 365 நாட்களுக்கும் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு? பயப்படாத. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது? யார் சொல்லக்கூடும்? இந்த பொல்லாத உலகத்தில் நம்மளுக்கு யார் சொல்லக்கூடும்? யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, 365 நாட்களுக்கும் நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை வழிநடத்துகிறேன், நான் உன்னை போஷிக்கிறேன், நான் உன்னை எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் மீட்டெடுக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய உபகாரங்கள்ல சிந்திச்சு பார்த்தா தான் அதை ருசிக்க முடியும். அல்லேலூயா! அதை ருசிக்க முடியும்னா நம்ம சிந்திக்கணும். தேவன் செய்ததை நீங்கள் நினைச்சாதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? நன்றி சொல்ல முடியும். இல்லைன்னா வந்தோம் போனோம், 365 நாட்களில் வருகிற ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு தான் போக முடியும். அல்லேலூயா! 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 சொல்லுங்க. அப்போ தான் எல்லாரும் விழிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். நம்ம எப்படின்னா ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் இல்லையா? ஜீவனுள்ள தேவன். அதனால தான் இவ்வளோ பேரும் உக்காண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா! பாருங்க எப்படியெல்லாம் நம்மளை அவர் வழி நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். எலியாவை எடுத்துங்களேன். அவர் என்ன பண்ணார்? அவருக்கு தேவன் எப்படிலாம் போஷிச்சார் இல்லையா? நமக்கு ஆகாரத்தை கொடுத்தார். எலியாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவனே ஆகாரத்தை கொடுக்குறார் இல்லையா? நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயங்கள்லாம். அதை நினைவு கூர்றோம். எலியாவுக்கு தேவனே என்ன பண்ணுறாரு? ஆகாரத்தை கொடுக்குறாராம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு? மனிதர்கள் மூலமாக, மனிதர்களை வைத்து அவர் ஆகாரத்தை கொடுக்குறாரு. விதவியை வச்சு என்ன பண்ணார்? ஆகாரத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் போகட்டுங்க, ஓகே. மனுஷனை பார்க்குறோம், கொடுக்குறோம். மூணாவதாக பாருங்களேன், காகத்தை வச்சு என்ன பண்ணுறாரு? போஷிக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது தான், யோசிக்கும் போது தான் தேவன் எந்தெந்த வழிகளிலே நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா! புரிஞ்சுதுங்களா? தேவன் எல்லா விதத்திலும் நம்மளை கைவிடுகிற தேவனே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கைவிடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்மளை கைவிட மாட்டார். அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய மரணமானாலும் சரி, மரண காரியங்களானாலும் சரி, வியாதிகளானாலும் சரி, நோய்களானாலும் சரி, துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், எத்தனை விதமான பாடுகளானாலும் சரி, பணமே இல்லாத போனாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு நம்மளை பார்க்குறதுக்கு சிலர் அனுப்புவார் இல்லையா? அல்லேலூயா! அவரை நம்புகிறவன் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா! இயேசுவை நம்புறோமா இல்லையா? நம்புறோமா? கைவிடப்படவே மாட்டோம். அல்லேலூயா! ரெண்டாவது காரியம், முதல் காரியம், அவர் செய்த உபகாரங்களை மறக்காம நாம் நன்றி சொல்லணும். ரெண்டாவது காரியம், உன்னை மன்னித்ததை மறவாமல் நீ நன்றி சொல்லுவர்களா இருக்கணும். தேவன் நம்மளை மன்னித்தார். நம்மெல்லாம் நல்லவங்களா? சொல்லுங்க, நம்மளாம் நல்லவங்களா? ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா! அவரை தவிர பூமியில ஒருவனும் நல்லவனே கிடையாது. எல்லாமே பொல்லாதவங்க தான். ஆனாலும் அவருடைய சாயல் நம்ம மேல இருப்பதனாலே நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை போல இருக்கிறோம். என்னை போலலாம் கிடையாது, நம்மை போலலாம் கிடையாது, அவரை போல இருக்கிறோம். அதனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்னாச்சு? மூடப்பட்டது. முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டாராம் இல்லையா? குற்றமே இல்லாதவனை போல உன்னை பார்க்கிறார். அவருடைய பார்வை எவ்வளோ அற்புதமானது பத்தியா? அல்லேலூயா! அவ்வளோ அற்புதமானவர். சங்கீதம் 103:3 வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவித்து விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார். அல்லேலூயா! சொல்லுங்க, ஏன் அக்கிரமத்தை எல்லாம் தேவன் மன்னித்தார்? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா இல்லையா? நம்முடைய வாயில் பேசுவோம் இல்லையா? வாய் இருக்குதே, சும்மா வாழ்ந்தே கிடையாது. எவ்வளோ அக்கிரமானதெல்லாம் பேசுது, புறம் கூறுகிறது, பொய் பேசுகிறது இல்லையா? பிறரை தேவையில்லாமல் திட்டுது. இதெல்லாம் நம்மளா பண்ணல. பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறான்? அந்த டைமில் நம்ம வசனத்தின் மூலமாய் ஆளப்படாததுனால, உணர்த்தப்படாததுனால, அவனுடைய வஞ்சக வழியில் சில வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கிக்கிறோம்.
ஆனாலும் தேவன் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடல இல்லையா. நம்முடைய கைகளினாலே செய்த பாவங்கள், நம்முடைய கால்களினாலே செய்த பாவங்கள், நம்முடைய கண்களினாலே செய்த பாவங்கள், அவர் விரும்பாததை விரும்பி பார்த்த கண்கள், அவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்த கைகள், இந்த இடத்துல போகாத அப்படின்னு சொன்ன கால்கள். ஹல்லேலூயா. எந்த விதத்தில் பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கும்படியாக அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார் பார்த்தீங்களா. எவ்வளோ அற்புதமான தேவன். உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உன் மீறல்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. உன்னை குற்றவாளி என்று உன்னை அவர் பார்க்கல, அவர் குற்றவாளியாய் மாறினார். அந்த மன்னித்தார் பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம எப்பாவது சிலுவையை நம்ம அடிக்கடிக்கு தியானம் பண்ணுறோமா? லென்த் காலங்களில் மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? அந்த சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசினதை நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த 7 வார்த்தைகளும் 7 பலிகள். ஹல்லேலூயா. மன்னித்து, பிதாவே இவர்களை மன்னியுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்ம அக்கிரமக்காரங்க, பொல்லாதவங்க, மோசமானவங்க, நம்ம போயிட்டு அவர் மன்னிக்கிறார். பிதாவே இவர்களை மன்னிங்க. இது ஒரு பலிங்க. இது பாவ நிவாரண பலி. இதன் பேர் என்னன்னா பாவ நிவாரண பலியாய் அவர் மரித்தார். அதுபோல் ஒவ்வொரு அந்த 7 வார்த்தைக்கும் ஒவ்வொரு பலி அது. ஹல்லேலூயா. சுருக்கமாக அந்த பலியை சொல்கிறேன் பாருங்களேன். குற்ற நிவாரண பலி இல்லையா. கள்ளன் பக்கத்தில் இருந்தான். கள்ளன் இந்த உலகத்தின் நியாயாதிபதினாலே குற்றவாளி, அதாவது ஜட்ஜினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவன் இல்லையா. அந்த கள்ளன் இயேசு செய்த அந்த ஜெபம் ஒரே ஒரு வார்த்தை தான், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா. அந்த ஜெபத்துக்கு அவன் இருதயம் திறக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணுறான்? தன்னை பாவி என்று உணர்ந்து என்னை நினைத்தருளும், இப்படி ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். எவ்வளோ அற்புதமான மன்னிப்பு தெரியுமா அது. ஹல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணுறோம்? அந்த கள்ளன் போலவே இருக்கிறோம். அவரை பரியாசம் செய்தோ, அவரை இகழ்ந்தோ, அவருக்கு விரோதமாகவே நாம் மறைமுகமான பாவங்களை செய்தோம். நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. ஒருத்தரும் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை மன்னிக்கிறார். குற்ற நிவாரண பலியாய் அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அதுக்காக அதை நினச்சி நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதான பலி. ஹல்லேலூயா. தன்னுடைய தாயாரை யோவான் கிட்ட ஒப்படைக்கிறார். இது எப்படி தம்மா? பரலோகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள பிரிவினை, சம்பந்தமே இல்லாத இருந்தோம். நம்ம என்ன பண்ணோம்? அந்த உறவு அற்றவர்களாக காணப்பட்டதுனால அதுக்கு நிழலாட்டமாக என்ன பண்ணுறாரு? தன் தாயை யோவானுக்கிட்ட ஒப்படைக்கிறார். பரலோகத்துக்கும் மனுகுலத்துக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கும்படியாக சமாதான பலியாய் அவர் மரித்தார். அதுக்காக அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும். போக்காட்டு பலி இல்லையா. போக்காட்டு பலி இது என்னன்னா 2 ஆடு. ஆரோன் அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்தனால என்னாச்சுன்னா, அவர்கள் பலிபீடத்தில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போகும்போது செத்து போயிட்டாங்க உள்ளே. அவங்க செய்த அக்கிரமத்தினால ஆரோன் பலிபீடத்துக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா. அதுக்காக என்ன பண்ணார்? 2 ஆடு எடுத்துக்க. ஒன்று தேவாலயத்துக்கு அல்லது பலிபீடத்துக்கு உள்ள, இன்னொன்று வெளியில் போக்காடாக விட்டுடு, வெளி மிருகம் அதை அடித்து சாப்பிட்றோம். பாருங்கள், தேவன் நமக்காக தன்னுடைய நகரத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டார். கொல்கத்தாவில் அடிக்கப்பட்டார் சிலுவையில். எவ்வளோ பெரிய தியாகம் அது. அதெல்லாம் நம்ம நினைக்கணும். ஏதோ லென்த் காலங்களில் மட்டும் அதை நம்ம சொல்லக்கூடாது, அது நினைவு கூறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம கண் முன்னாடி வைப்போமானா இன்னும் உத்தமர்களாக மாறிடும் இல்லையா. இன்னும் அவரை போல ஜொலிப்போம் இல்லையா. அதுபோல் ஒவ்வொரு பலிகள் உண்டு. குற்ற நிவாரண பாவ, அது இன்னொரு பலி என்னென்னா போஜன பலி, பான பலி, இப்படின்னு இதனுடைய அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் நமக்காக செய்தார் பார்த்தீங்களா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மன்னித்தார் பார்த்தீங்களா, அது எப்போதும் நினைவு கூறுவலாக காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் அதை நினைவுபடுத்தினே தவிர கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 103:10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக
நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் என்ன பண்ணாரு? சரியே கட்டலை. ஓகே பரவாயில்ல, எவ்வளோ அசால்ட்டாக விட்டு சொல்லிட்டாரு பாருங்க. ஓகே பரவாயில்ல, நீ பாவம் செஞ்சிட்டியா, நீ அக்கிரமம் செஞ்சிட்டியா, ஓகே பரவாயில்ல. அவருடைய சமூகத்தில் வந்து நாம் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்தால் விட்டுடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குணமாக்கினதை மறவாது நாம் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அநேகர் சாட்சி சொன்னீங்க, ஒரு சிலர் சொன்னீங்க, கர்த்தர் என்னை குணமாக்கினார், கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார் அப்படின்னு. அதே சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்களேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஓகே, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலத்தில் புது புதுசாக வியாதி வருது, புது புதுசாக நோய்கள் வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த பேரெல்லாம் வந்து நம்ம வாயில் கூட வரமாட்டுது. அவ்வளோ புதுசான நோய்கள், வைரஸுகள் பெருகி இருந்த போதும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மை குணமாக்கினார் இல்லையா? நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினார், பொல்லாத பயங்கரமான நோய்கள் அவைகளிலிருந்து நம்ம குணமாக்கினார். ஆக கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணுறாரு? காக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை நினச்சா அவர் பரவாயில்ல, இவன் இப்படியே கெடுக்கட்டுன்னு விட்டுட்டாரா? இல்லை, நம்மை குணமாக்கினதை நம்ம என்ன பண்ணணும்? மறவாமல் நன்றி சொல்லணும். என்னென்ன விஷயங்களில் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறாரு, நம்முடைய கணவன்மாரை, நம்முடைய மனைவிகளை கர்த்தர் அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறார். அதெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த வருஷத்தில் செய்த எத்தனையோ நோய்கள், ஜுரமே இல்லாத வந்துட்டோமா? இல்லை, எல்லாருக்கும் ஜுரம் வந்துடும், எல்லாருக்கும் சளி வரும், எல்லாருக்கும் என்ன பண்ண ஏதாவது ஒரு நோய்கள் வந்து தான் போகும். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்? நம்மளை குணமாக்கினார். என் ஆத்துமாவை குணமாக்கினார், என் சரீரங்களை குணமாக்கினார், என் அவயவங்களை குணமாக்கினார். ஹல்லேலூயா. இவைகள்லாம் சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னை நீ குணமாக்கினீர், கர்த்தாவே என்னை நீ சுகமாக்கினீர், ஆண்டவரே நான் இவங்களுக்காக ஜெபிச்சேன், அவங்க சுகமாயிட்டாங்க, கர்த்தாவே சபையாக நாங்கள் ஜெபிச்சோம், அவங்க சுகமாயிட்டாங்க. இதெல்லாம் சொல்லணும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிழ்வார். ஹல்லேலூயா. நான்காவதாக, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை சொல்லி எதெல்லாம் நம்மளை திருப்தியாக்குகிறார் அதை சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம நன்றி சொல்லணும். பாருங்களேன், அதே சங்கீதம் 103 5வது சங்கீதத்தை வசனத்தை வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளோ ருசியான ஆகாரத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். 365 நாளும் நமக்கு என்ன பண்ணுறாரு? 3 வேளையும் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறார். நன்மையினால் நம்முடைய வாயை என்ன பண்ணுறார்? நல்ல ஆகாரத்தினால நல்ல சாப்பாடை கொடுக்குறார். நமக்கு மாத்திரம் இல்லை, பிறருக்கு கொடுக்கும்படியாகவும் செய்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் பசியே இல்லாமல் இருந்தோம். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? சமையல் செய்யாத பட்டினியாக கிடப்போம் இல்லையா? சோம்பேறித்தனத்தினால சமையல் செய்யாமல் பட்டினியாக கிடப்போம் இல்லையா? இல்லை, பாஸ்டிங் இருப்போம். சாப்பாடு அப்படி தான் நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும். பாஸ்டிங் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தருகிறார், நல்ல ஆகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியராகமம் 25:19 நாம் வாசிக்க கேட்போம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பூமி தன் கனியை தரும், திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. உபாகமம் 8:10. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, ஆவடிக்காக, நீர் குடியிருக்கிற தெருவுக்காக என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி சொல்லணும். நல்ல இடத்துல நம்ம குடியிருக்கிறோம் இல்லையா? சில தேசங்கள்லாம் போனால் கிறிஸ்தவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, வாழவே முடியல, மறைமுகமாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்திய தேசத்தில்
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம கொஞ்சம் 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 அசால்ட்டாக இருந்ததுனால என்னாச்சு, ஒரு ஜபத்திலேயோ அல்லது தேவனுடைய கூடுகையிலோ நம்ம அதிகமாக நம்ம பங்கு பெறாதுன்னா சில விதமான நெருக்கடிகள் உண்டாகிறது. ஆனாலும் நாம் வாழுகிற இடங்களிலே தேவன் நம்ம நீ இருக்கிற குடியிருக்கிற பகுதியில் உனக்கு எதிரியே இல்லாமல் இல்லையா, உனக்கு தொந்தரவே இல்லாமல் நீ வசிக்கிற பட்டணத்தில் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத வாழ செய்கிறார் பார்த்தீங்களா. நல்ல ஆகாரத்தையும் கொடுத்து உன்னை நல்லா வாழ வைக்கிறார் பற்றியா. இதை நினச்சி என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். நல்ல தேசத்துகள் இந்தியா தேசத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த இந்திய தேசத்திலே ஆவடி பட்டணத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆவடி பட்டணத்தில் இந்த மெய்தேவ திருச்சபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த தெருக்கில் இந்த பட்டணத்திலே நான் இந்த தெருவில் வசிக்கிறேனே அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்படிலாம் சொல்லிக்கினே என்ன பண்ணணும், கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் நாம் காணப்படணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆக சங்கீதம் 63:5 நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆமென். உம்மை போற்றும். ஹல்லேலூயா. பாருங்க, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்பின் உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து இந்த வாய்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க, கொழுமையான பதார்த்தங்களை சாப்பிடும்படியான வாய்ப்புகளை உண்டாக்கி தந்தீங்க, சம்பாதித்த பெருக பண்ணினீங்க. அதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆக 4 விஷயங்களை நாம் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லணும். ஒன்று என்ன சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லித்து நான் நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. 2வது, அவர் என்னை மன்னித்ததற்காக நான் நன்றி சொல்றேன். 3வது, அவர் என்னை குணமாக்கினதற்காக நான் நன்றி சொல்றேன். என் வாயை 4வது, என் வாயை திருப்தியினால் நிரப்பினதுக்காய், நல்ல சாப்பாடை, நல்ல ஆகாரத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல பலத்தை, கழுகுக்கு ஒத்த பலத்தை நமக்கு என்ன பண்ணாரு, நல்ல ஆகாரத்தின் மூலமாய் அதனுடைய பலனை பெறத்தக்கதாக நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நல்ல ஆகாரமாகிய வசனத்தை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையிலும் எப்பெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுறாரு, நல்ல வசனங்களை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார், திருப்தியாக்குகிறார், குணமாக்குகிறார். ஆத்மா குணம் கூட இருக்குது, ஆத்மா நோய் கூட இருக்குது. இல்லை ஹல்லேலூயா, இல்லைங்களா? ஆத்மா குணமானன்னா என்ன பண்ணணும், வசனத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. சிந்திக்கணும், யோசிக்கணும், சொல்லணும், அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.